இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஹாய் நண்பா நண்பீஸ். நம்மள தற்குறின்னு சொல்றவங்களுக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாத்த வந்த ஆச்சரியக்குறி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அண்ணன் பாத்துக்குருவாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, நம்ம சீமான் அண்ணன் இருக்காருல, அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அக்னி ஈவு குஞ்சி அவர் பண்ண காரியங்கள் ஓகேங்களா. அது அவர் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு. ஒன்னும் நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல சொல்லிட்டாரா, தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். எப்படா முடியலடா சாமி. அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. ஹலோ, நான் உங்கள் தேவா. இப்போ என் தம்பி பாட்டு போட போறான். கோவம் வருது வேற. இவருக்கு இதான் வேலை. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. நீலாம் திருந்தவே இல்லைன்னா ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி கேட்டீங்களா? ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு இவ்வளவு நாள் எங்கேயோ வேற உலகத்துல இருந்த மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்காரு. அண்ணன் சீமான் அண்ணனுக்கு நான் சொல்றேன், ஒண்ணு வந்து அவர் ஈழ பிரச்சனைய அரசியல் ஆக்கல, ஓகேங்களா. அது அடுத்து வந்து நீங்க திரள் நிதி திரட்டி உங்க குடும்பத்தை நீங்க இப்ப நடத்துறீங்க, அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா அவரு வந்து அந்த கேரியத்தின் உச்சத்தையே விட்டுட்டு அவரு இந்த மக்கள் சேவை பண்றதுக்காக வந்திருக்காரு, ஓகேங்களா. அடுத்து வந்து தான் தனிப்பட்ட பிரச்சனை, அந்த விஜயலட்சுமி பிரச்சனை இருக்குல்ல, நம்ம அக்கா வருவாங்களே இந்த எலெக்ஷனுக்கு என்னன்னு தெரியல, ஆளை காணோம். அந்த அக்கா அந்த பிரச்சனைக்கு தொண்டர்களே வாங்கள் ஒரு கரம் வீடுங்கள் அப்படி இப்படின்லாம் டைலாக் பேசிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போனீங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பண்ணல. அடுத்து இந்த எங்க அண்ணன் வந்து தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல இந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், அந்த அந்த வேட்பாளர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமா பார்க்கக்கூடிய ஒரு நபர். நம்ம எப்படி, நம்ம மேல நம்மளை விட ஒருத்தவங்க வயசு வந்துட்டுன்னா அப்படியே பிசிறு அப்படி இப்படின்ட்டு அதே வாய் தான் சொன்னிச்சு காளியம்மாவை தளபதி அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே எங்களுடைய அணி தளபதி நாங்க படையை கட்டுறோம் அதை கட்டுறோம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆரம்பத்துல எத்தனை பேர் அந்த உங்க இயக்கத்துக்காக போராடி எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு இது சொத்து சொகை எல்லாத்தையும் விட்டு இழந்து அவங்க எல்லாத்தையும் அற்பமா தூக்கி போட்டவர் தானே நீங்க. நீங்க பேசலாமான ஒரே முறை ஒரு தடவை மட்டும் சொல்லு, ஒரு முறை சொல்லு அப்படின்னு சொல்லலாமா. அந்த வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்தி வெங்கட்ராமன் பேர் வச்ச கதை தான் உங்க கதை. இப்படியே பேசுங்க. நாங்க ஆனா இதுக்கெல்லாம் ஒன்றும் அசைந்து போறது இல்லை. நாங்க தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க யாருன்னு காட்டுறோம், ஓகேங்க. இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. இன்னும் நம்ம ஆளுக்கு வந்து இந்த குசும்பு இன்னும் போகல. ஏன்னா இப்ப பாருங்க, 69 படத்துல ஒரு படமாவது நல்ல படம் இருக்குதான்னு கேக்குறாரு. அவர் தான் தம்பின்னு இருந்தாரு, ஆள போறான் தம்பினா அதை என்ன கொடுத்துதான் பேசியிருக்கான். போன எலெக்ஷன்ல மைக்கு கொடுத்தது எனக்கு தான் என்னன்னா பேசினாரு. ஆனா இப்ப பாருங்க, ஒரு படம் நல்ல படமா இருக்கா, இந்த நபரை நம்புது அப்படி இப்படின்னு என்ன புருடா விடுறாரு.
இதுல வேற இந்த இந்த இது போதாதுன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்ல அதுலயும் ஒரு விஷயம் சொல்லுவாரு. தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்க பர்சனல் லைஃப பேசக்கூடாது, ஆச்சா பூச்சா அவட கவுச்சான்ட்டு எல்லாம் பேசுற மனுஷன் இப்ப இப்ப இதுக்கு பேரு என்னவா? இது இப்படி இருக்கு. இதுல வேற அவரு பாவம் அந்த அவரை திருப்பி இது பண்றாரு. ரஜினி படம் 50 படம் கொடுத்தாராம். அவரு அரசியலுக்கு வரும்போது துணியை அவுத்து விட்டு மவுண்ட் ரோட்ல ஓட விடுன்னு சொன்னவரு நீங்க. இப்ப வந்து என்னன்னா ரஜினி மேல அவ்வளவு இது அவரு இந்த திருப்பி வாராரு. திருப்பி வரும்போதே திருப்பி என்ன பேசுவீங்கன்னு தெரியல. சரி அவர் போகட்டும். கமல் 100 படம் கொடுத்திருக்காரு. நல்ல படம் கொடுத்திருக்காரு நீங்க. நல்ல படம்னா அவர் அரசியல் கட்சி நடத்தினாருங்களானே. வந்தாருல அப்ப நீங்க போயிட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை அப்படியே முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சு அழகுபடுத்தி நல்ல படம் கொடுத்துருக்காருன்னு பாத்துருக்கலாம்ல. நீங்க ஒரு சந்தர்ப்பவாதி தானே பண்றீங்க. எனக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு சாணி சட்டியும் ஒண்ணுதான் சருவ சட்டியும் ஒண்ணுதான். என்னத்த போங்க. இதுல வேற எம்ஜிஆர் 300 பாடலை கொடுத்தாரு. அவனை அவரு வந்து மலையாளி இப்படி அப்படி என்னென்ன இது பண்ணீங்க. அவருடைய காரியங்கள்லாம் எவ்வளவு மோசமா பேசுனீங்க. என்னன்னே நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் நில்லுங்க அப்புறம் சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். ஒரு தம்பியா சொல்றேன். கூரை மேல ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான்னு நானும். அந்த கதை தான் உங்க கதை. என்னத்த நீங்க போங்க. தூர சக்தி பார சக்தி ஏற சக்தி ஓர சக்தி எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு. ஆமா நீங்க கடைசி வரையும் இப்படியே நல்ல காலம் அடிச்சுக்கிட்டு நீங்க தெரியுங்க. நல்லா இருக்கும். எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுடைய அந்த திருஷ்டி வந்து உங்க மூலமாவே கழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வெரி குட். அது என்ன சொல்லுவாங்க? கீப் இட் கீப் இட் அப். போய் மோடி சக்காடியிலே விழுவார். 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார். போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் போட்டாங்க. ஜல்ஜன் ஜீவன் திட்டம். ஜல்ஜன் ஜீவன் ஜல் ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். இவருக்கு இதுதான் வேலை. வணக்கம் நண்பா நண்பீஸ். உஸ்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு நம்ம அண்ணனே சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்.